பெரியோர்களே, அறிவுமிகு சான்றோர்களே, யான் பெற்ற இன்பம் இப்பெருக வையகம் என்ற எண்ணத்திலே தான் கற்ற கல்வியும் தான் உயர்ந்த நிலையையும் அடுத்து வருகின்ற இளம் சந்ததியர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே கல்வியை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் கூட சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே மிக அழகான முறையிலே கல்வியை பெற்று எடுத்து இயங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய நண்பர் கல்வியாளர் கோவிந்தராஜன் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு தலைமையேற்று திறம்பட நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மை காலங்களாக சமூகத்திலே மாணவர்கள் மத்தியிலும் அவர்களை பெற்ற பெற்றோர்கள் மத்தியிலும் பெரும் குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கிறது. என்ன படிக்கலாம், எதை படிக்கலாம் என்று. ஒரு காலத்திலே சொல்லுவார்கள், எண்ணத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று. எல்லோருக்கும் படிக்கின்ற ஆர்வம் இருக்கிறது, எல்லோருக்கும் படிக்கின்ற வசதி இருக்கிறது, எல்லோரும் கல்வி பெற அரசாங்கமும் ஒத்துழைக்கின்றது. ஆனாலும் கூட நாம் எதை படிக்கலாம், நம்முடைய சந்ததியர்கள் என்ன கல்வி எடுத்து படித்தால் எதிர்காலத்திலே சிறப்புடன் வாழ வருவார்கள் என்று பெற்றோர்கள் அச்சப்படுகிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ளத்தில் ஏற்படுகிற ஐயத்தை போக்குகின்ற வகையிலே அவர்கள் வாழ்வுகளை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த வழியை, சீரிய நெறியை காட்டுகின்ற வழியிலே வழிகாட்டியாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றுதான் உலகில் எல்லோரும் கல்வியாளர்கள் விரும்புகின்றார்கள். குறிப்பாக கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி நிறுவனங்களும் பெரும் பல்கலைக்கழகம் இருந்தாலும் கூட இன்றைய தினம் இன்று சிறந்த அறிஞர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மேடையிலே ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற சான்றோர்கள் யாருடைய வழிகாட்டிலும் இன்றி, யாருடைய துணையும் இன்றி அவர்கள் கடின உழைப்பாலே தன்னுடைய நெஞ்சிலே தோன்றிய கருத்தை மேற்கொண்டு சுயமாக உருவான சுயமான சிற்பிகள். ஆனால் இன்றைய தினம் அப்படி அல்ல. இன்றைய காலகட்டத்திலே போட்டி உலகிலே வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழ்நிலை மிகவும் சிரமமாக கொண்டிருக்கின்ற சூழலிலே, பொருளாதார நெருக்கடியிலே மாணவர்களை படிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் பெரும் பாடுபடுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய மகனோ மகளோ படித்த பிறகு அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையிலே சிறந்த முறையிலே ஜொலிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் படுகின்ற மனவேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல. இது பல்வேறு குடும்பங்களை நான் பார்க்கின்றோம். குறிப்பாக நடுத்தர குடும்பங்களிலே தங்களுடைய சக்திக்கு மீறி அந்த மாணவனையும் மாணவியும் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்திலே சேர்த்து அவர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். ஆனாலும் கூட படித்து முடித்து வெளியே வந்த பிறகு அந்த நிறுவனத்திலிருந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டாலும் கூட அங்கும் போட்டி நிலவுகின்றது. அதனால்தான் 1000 மாணவர்கள் கல்லூரியிலிருந்து வெளியேறினால் கூட 100 மாணவ மாணவிகள் மட்டும்தான் ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஜொலிக்கின்றார்கள். ஆனாலும் கூட தொடர்ந்து கல்வி நிறுவனங்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்ளுகின்ற வகையிலே திறம்பட ஆசிரியர்களையும் நிபுணர்களையும் கொண்டு வந்து பல்வேறு கலந்துரையாடல்களை நடத்தி மாணவர்கள் மத்தியிலே எழுச்சி உருவாக்கி எங்கு திரும்பினாலும் கற்றவர்களாக காணுகின்ற வகையிலே இப்போது மீண்டும் ஒரு சமூக புரட்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவ்வாறு இந்த கல்வி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்போடு மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு விழித்திருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற நம்முடைய யூனிக் அகாடமிக் போன்ற சான்றோர்கள் நேரம் எடுத்துச் செல்லக்கூடிய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.